சிம்ம ராசியில் பிறந்தவங்க மோஸ்ட் ஆஃப் பாருங்க கவர்மெண்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ்லாம் அவங்க இருப்பாங்க. நான் வந்து MBA படித்தேன் ஆனால் இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப மனம் வந்து சொல்லுவாங்க. எந்த கிரகம் இந்த வேலையை பார்க்குது? அதே பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் பாவத்தில் உங்களுக்கு மீனத்தில் சுக்கரன் உச்சமடையும். ஒன்று ரொம்ப ஏர்லியஸ்ட்டாக மேரேஜ் பண்ணுறவங்களும் இவங்க தான். ரொம்ப லேட்டாகி 32-35 வயசாகி கூட கல்யாணம் பண்ணாமல் இருக்கவங்களும் இவங்க தான். பார்வைப்படக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு மேஷமும் விருஷகமும் வரும். ஒரு 2-3 விஷயங்கள் நான் சொல்கிறேன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. சூரியனும் குருவும் ஒரே கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம். குரு வக்ரம்னு போட்டிருப்பாங்க, வான்னு பக்கத்தில் போட்டிருப்பாங்க ஒரு பிராக்கெட் போட்டு, இல்லைன்னா சின்ன ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு குழந்தை அபார்ட் ஆகுது, அதுக்கப்புறமா குழந்தை நிற்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். உங்களுக்கு தனுசு மீனம் அதே மாதிரி உச்ச நீச்சமாகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்திலையும் மகரத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி இடங்கள்ல குரு இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் தடை தாமதமாகும். கடன் வாங்கி அடைக்கிறோன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கடன் மேலே கடனாக வந்து என் தலையிலே வந்து உட்காருது. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. இந்த கடன் அடைக்கிறதுக்கான வழியும் சொல்லுங்கள். எந்தெந்த ராசிக்கு இந்த வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்கள். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரியரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் இப்போ பொதுவாகவே என்னதான் வந்து ஒரு இன்ஜினியரிங்கே முடிச்சிருந்தாலும் ஒரு ப்ரைவேட் கம்பெனிலே ஜாப் கிடச்சிருந்தாலும் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, எனக்கு போனால் கவர்மெண்ட் ஜாப் தான். நீங்கள் படிக்க சொன்னீங்கன்னு நான் படிச்சிட்டேன், நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன். இது மாதிரி அடம் பிடிக்கிற ராசிக்காரர்கள்லாம் யார்? எந்தெந்த ராசிக்காரர்களால் இந்த கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போக முடியும்? கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அப்படின்னாலே நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா சூரியன் நம்மளோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பர்டிகுலராக பார்த்தோம் சில காலத்தில் வந்து சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரு வீட்டில் இப்போ ஒரு பெண் பிறக்கிறா அப்படின்னா பிறந்த வீட்டில் இப்போ இருக்கிறது ஒரு மாதிரி, ஆஃப்டர் மேரேஜ் ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்க மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஏன் இதை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சூரியன்றது அப்படி தான். இப்போ அதோடைய அதாவது அதோடைய இடம்னு அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா உங்களுக்கு சிம்ம ராசி வரும். சிம்ம ராசியில் பிறந்தவங்க மோஸ்ட் ஆஃப் பாருங்கள் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் சர்வீஸில் தான் அவங்க இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த கனெக்டிவிட்டியே கொடுத்துரும். ஒரு சின்ன வேலைங்க, ஒரு பியூன் வேலை பார்த்தா கூட எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே உண்டு. அது மாதிரி சிம்ம ராசி, மேச ராசி, அதே மாதிரி அவங்களுக்கு துலாம், கும்பம், இந்த ராசிக்காரங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த கனெக்டட் இருக்குது. அப்போ மற்றவங்களுக்குலாம் அந்த வேலை கிடைக்காதா? அந்த ஒரு கேள்வி வரும்ல. நிச்சயமா கண்டிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு மாதம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ சித்திரையில் தொடங்கி நமக்கு பங்குனி மாதம் வரைக்கும் 12 மாதங்கள் இருக்குது. அப்போ இந்த 12 தமிழ் மாதங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன் உச்சமடையக்கூடியது அப்படின்றப்போ தான் உங்களுக்கு சித்திரை மாதத்துல தான் நம்ம தலையில் புழக்கம் வெயில், அக்னி நட்சத்திரம்லாம் சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த சித்திரையிலிருந்து எடுத்துக்கலாம். அதாவது சித்திரை பிறந்து அடுத்து வைகாசி பிறக்கும் பார்த்தீங்களா? கடைசி முதல் 2 நாள், கடைசி 2 நாள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சூரியன் விளிம்புன்னு சொல்லுவோம். அதாவது 2 டிகிரியில் இருக்கும், கடைசியில் 28-30 டிகிரியில் வரும். அப்படியே ஒவ்வொரு மாதத்துலையுமே அப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மேச ராசியாக இருக்கட்டும், ரிஷபத்திலையாக இருக்கட்டும், அந்த கடைசி 2 நாளும் முதல் 2 நாளும். இப்போ வைகாசி பிறக்குது, வைகாசி பிறந்த உடனே 2 நாள், அடுத்து வைகாசி முடிய போகும்போது 2 நாள். இந்த கனெக்டரில் இருக்கவங்களுக்கும் அவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சு அப்படின்னா, சூரியன் ரொம்ப பலம் பெற்று கூட இருக்கக்கூடிய கிரகங்களும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களுக்குலாம் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும், அதுக்கான கொடுப்பனை உண்டு. ஓகே. அதே மாதிரி படித்தது ஒன்றா இருக்கும், ஆனால் வேலை பார்க்குறது வேறையாக இருக்கும். இது எதனால் நடக்குது? எந்த கிரகம் வந்து இந்த வேலையை பார்க்குது? நான் படித்தது தான் படிச்சுட்டுங்க, ஆனால் வந்து சிலர் சொல்லுவாங்க நான் படிச்சுட்டு டெலிவரி பாய் ஜாப்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, நான் வந்து MBA படித்தேன் ஆனால் இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப மனம் வந்து சொல்லுவாங்க. எந்த கிரகம் இந்த வேலையை பார்க்குது? பொதுவாக வந்து இந்த படிப்புன்னு சொல்லக்கூடிய கிரகம் எடுத்துட்டோம், நமக்கு வந்து புதன் தான் படிப்புக்கான ஒரு கிரகம். ஸோ அந்த படிப்புன்ற ரிலேட்டடில் இந்த புதன்ன்றது அவங்களோட ஜாதகத்தில் பலமாவோ பலவீனமாவோ ராவுக்கு இதோட தொடர்புலையோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இவங்க வந்து எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி படிப்பாங்க, படிப்பு ஸ்டாப் ஆகிடும். அகைன் வந்து படித்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு இல்லை நான் வந்து மாஸ்டர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், படிக்கிறேன்லாம் படிப்பாங்க. இவங்களுக்குலாம் அந்த மாதிரியான அமைப்பில் இந்த புதன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணுன்றப்போ பொதுவாக வந்து மிதுன ராசிக்காரவங்க, அதே மாதிரி மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 இடத்துலையுமே புதன் அப்படின்ற கிரகம் ஒரு பலமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. மற்ற ராசிகளில் இருக்கும்போது இந்த ராகுவோட தொடர்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புதன் ராகு இருந்தாலோ புதன் கேது இருந்தாலோ ஒரு தடைக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட படிப்புகள் படிக்கிறது, இதெல்லாமே இந்த தன்மையை கொடுக்கக்கூடிய
கிரகங்களா பார்க்குறோம். ஓகே. அதே மாதிரி வந்து என்னடா ஊரில் உள்ள எல்லாருக்குமே திருமணம் நடக்குது, ஆனால் எனக்கு மட்டுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு மனம், இதை வந்து எந்த கிரகம் பார்க்குது? ஏன்னா நல்ல வேலை இருக்கும், நல்ல சம்பளம் இருக்கும், ஆனால் பொண்ணு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது மேடம், பையன் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது மேடம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அது வந்து எந்த கிரகத்தோட வேலை அது? பொதுவாக நம்ம 2-3 விதத்தில் இதை பார்க்கலாம். பொண்ணு அமையாததுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறப்போ, பொதுவாக அவங்களோட ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் எங்கே பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு கண்ணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நீச்சமடையும். அதே பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் பாவத்தில் உங்களுக்கு மீனத்தில் சுக்கிரன் உச்சமடையும். ஒன்று ரொம்ப ஏர்லியஸ்ட்டாக மேரேஜ் பண்ணுறவங்களும் இவங்க தான். ரொம்ப லேட்டாகி 32-35 வயசாகி கூட கல்யாணம் பண்ணாமல் இருக்கவங்களும் இவங்க தான். ஓகே. அதே மாதிரி பலம் பெற்ற வீடு அப்படின்றப்போ எப்பவுமே தன்னோட வீட்டில் இருந்து ஒரு பலம் இருக்கும். அப்போ ரிஷபத்துக்கும் துலாத்துலேயும் வந்து உங்களுக்கு சுக்கிரன் பலமாக இருப்பார். இந்த 2 இடங்களையும் உச்ச நீச்சமாக இருக்கும். ஸோ பார்வைப்படக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு மேஷமும் விருஷகமும் வரும். ஸோ இந்த இடங்கள் இருக்கவங்களுக்குமே இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டிலே ஆகும். அதில் என்னன்னாங்க ஒவ்வொரு இதுலேயுமே டிகிரி டிஃப்ரென்ஸ் உண்டு. இந்த சுக்கிரன்றது நம்ம சொன்ன குறைந்த பாகை அதிக பாகை இந்த 2 டிகிரியோ அல்லது ஒரு 28 டிகிரியில் இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்தாலும் இவங்களுக்கு திருமணத்தை தடை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை, ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் பரிவர்த்தனை. இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வந்தால் நான் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது, நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் மாறி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சுக்கிரன் எங்கேயாவது பிளேஸ்மெண்ட் ஆயிருந்தது அப்படின்னாலும், வக்ரம் இருந்துச்சு அப்படின்னாலும், ராகு கேதோட தொடர்பில் இருந்துச்சுனாலும், திருமணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், திருமண வாழ்க்கையில் தடை, மனைவி கூட வாழ்றதுல சிக்கல், இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கும். ஓ. இப்போ 2ஆம் இடம்ன்றது நமக்கு குடும்பமாக பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாருக்குமே எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நான் பொதுவானதாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம லக்னம்னு இருக்கும், எல்லாருக்குமே அவங்களுடைய பிறப்பு லக்னம்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம்ன்றது தான் குடும்பம் வாக்கு தனத்தை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது, அது யாரோடைய பார்வைப்பட்டிருக்கு, யாரோட சாரம் வாங்கியிருக்கு, எந்த ஒரு கெட்ட கிரகத்தினுடைய தொடர்புகள் இல்லாமல் இருக்கா, எந்த கிரகம் போய் இங்கே உட்காந்துருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. சில பேர் வீட்டை விட்டு போய்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்களே, இதுக்கெல்லாம் அந்த கிரகங்களே பேசும். ஓ. இந்த தன்மையில உண்டு. ஓகே. அதே மாதிரி வந்து அடுத்து திருமணத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பில் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கல்ச்சராகவே மாறி இருக்கும். இவரும் லேட்டாக தான் பிறந்திருப்பாரு, இவருக்கு பிறக்க போகிற குழந்தையும் லேட்டாக தான் பிறக்கும், அதுக்கு முந்தின ஜென்ரேஷனும் அப்படி தான் இருந்திருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எதனால் நடக்குது, தலைமுறையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி அமையுது? உங்களோட கேள்வியிலே ஆன்சர் இருக்கு, அதுதான் உண்மை. என்னன்னா இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே அந்த தலைமுறைக்கும் இவங்களுக்கும் தொடர்பு உண்டு. இப்போ சனி அப்படிங்கிறது நம்மளுடைய தலைமுறை சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடியது, பரம்பரை சார்ந்த விஷயம். அவங்களோட தாத்தா ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்திருக்காரு, கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காருன்னா பேரன் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகும். அவங்க தாத்தாவுக்கு ஒரு 40 வயசு தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 40 வயசு கல்யாணம் ஆகக்கூடிய தன்மைகள் வந்துடும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து அந்த குழந்தை பிறப்புக்காக ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பெற்றாங்க. சில பேருக்கு நம்ம முந்தியெல்லாம் சொல்லுவாங்களே, நீ இப்போ என்ன தவம் இருந்தியா, கோயிலுக்கு குழந்தைய வந்து தத்து கொடுத்து வாங்கினேன், தவம் இருந்து குழந்தை பெற்றுண்டேன், 48 நாள் வந்து நான் விரதம் இருந்து சாப்பிடாம இருந்து தரமொழிக்கு சாப்பிட்டேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜெனட்டிக்ல இருந்திருக்கும், இல்லாமல் இது இப்படிலாம் வராது. எந்த ராசிக்காரர்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது? பொதுவாக வந்து குழந்தைக்காரகன்னு சொல்லும்போது நமக்கு குருங்க. இப்போ சூரியனும் குருவும் நம்ம பொதுவாக பார்க்குறோம். ஸோ அந்த குரு அப்படிங்கும் சூரியனும் சரி, ரெண்டும் ஒரே கட்டத்தில் இருக்குது. இது ஒரு நம்ம சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்கலாம். எல்லாருடைய ஜாதத்துலையும் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய அமைப்பு. ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2-3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனும் குருவும் ஒரே கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம். குரு வக்ரம்னு போட்டிருப்பாங்க, வான்னு பக்கத்தில் போட்டிருப்பாங்க ஒரு பிராக்கெட் போட்டு, இல்லைன்னா சின்ன ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு குழந்தை அபார்ட் ஆகுது, அதுக்கப்புறமா குழந்தை நிற்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் குரு வக்ரம் இருந்தால். குரு ராகு கேதோட தொடர்பு இருந்தாலும் சில பேருக்கு குழந்தை பிறப்பில் கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய தன்மைகள். இப்போ ராசின்னு எடுத்துட்டோம்னாக்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதிபதி தான் உங்களுக்கு தனுசு மீனம், அதே மாதிரி உச்ச நீச்சமாகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்திலையும் மகரத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி இடங்கள்ல குரு இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு குழந்தை விஷயத்துல கொஞ்சம் தடை தாமதமாகும். இது கூட செவ்வாய் கனெக்டட்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக அவங்க IVF ட்ரீட்மெண்ட் போவாங்க. குழந்தை பிறப்புக்காக டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் எடுத்தோம், அப்படிதான் குழந்தை பிறந்துச்சு அப்படின்றது குரு செவ்வாய் கனெக்டிவிட்டி. இந்த விஷயத்த நம்ம ரொம்ப முக்கியத்துவமாக இதாக பார்க்குறோம். இன்னொரு ஹிண்ட் என்னன்னா, இந்த சூரியன் குரு ஒன்றா இருக்குன்னு சொன்னேன்ல, சூரியன்லேருந்து நீங்கள் 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இப்படி வந்து குரு மாறி இருந்துச்சு, குருவிலேருந்து 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த கனெக்டிவிட்டி எடுத்துக்கலாம். இவங்களுக்குலாம் அந்த குழந்தை பிறப்பில் தடை தாமதம். இன்னொன்று ஜெனட்டிக், நம்ம சொன்ன மாதிரி சனி வக்ரமாக இருக்குது, சனி பவர்ஃபுல்லாக இருக்குது அவங்க குடும்பத்தில். அப்போ அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய லைஃப்பில் நல்லதும் சரி கெட்டதும் சரி ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. அதே மாதிரி சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கான பாக்கியமே எனக்கு இல்லையா, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு லோன் கிடைக்க மாட்டேங்குது, என்னால் ஒரு நிலம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தி இருக்கும்ல,
இந்த சொந்த வீடு கனவுங்கிறதே வந்து பலருக்கும் ஒரு பெருங்கனவாக இருக்கும். கண்டிப்பா. இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கைகூடி கடைசியில் கை நழுவி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்? பொதுவாக நீங்கள் அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு கனவு அந்த பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிகளுக்கு ஆசைகள் இருக்கும். இப்போ ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசின்னு 2 விஷயம் இருக்கு. இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா மேச ராசி ஒற்றைப்படை ராசி, அடுத்து 2ஆம் வீடுன்றது இரட்டைப்படை ராசி ரிஷபம். ஸோ இந்த இரட்டைப்படை ராசியில் இருக்கவங்களுக்குலாம் அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். தீரா ஆசை தீரா காதல் மாதிரி வீட்டின் மீதான மோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அமையுமா? கண்டிப்பாக அமையதுக்கான கொடுப்பனைகள் உண்டு. ஆனால் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ஒற்றைப்படை ராசியாக இருப்பாங்க. இது ஒரு லாஜிக். இன்னொரு லாஜிக் எடுத்துட்டோம் அப்படின்னா 4ஆம் இடம்ன்றதான் நமக்கு வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது யாரு அப்படின்றப்போ காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம்ன்றது நமக்கு சந்திரனுடைய வீடு, கடக வீடு. இப்போ சந்திரன் அப்படிங்கிறதுமே நம்ம வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்குறோம். ஸோ இந்த சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறது கட்டின வீடு வாங்குறோமா, இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போகிறோமா, இல்லை நிலம் வாங்கி வீடு கட்டுறோமா, இந்த அமைப்பெல்லாம் குறிக்கிறதுக்கு அது தனி ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு வீடு வாங்கணுங்கிற ஆசை அபிலாசை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் நல்லா இருக்கா, செவ்வாய் நல்லா இருக்கா, கடன் லோன் போட்டனாலும் நான் லக்ஸரி வீடு கட்டுறேன், கூட சுக்கிரன் இருக்கும். கடன் வாங்குறேன் ஆனால் நான் எப்படி கட்டுறேன்னா ரொம்ப இன்டீரியர் டிசைனரோட கட்டுறேன். அடுத்து புதன் டெக்னிக்கல் ஆர்டிடெக்கை ஃபுல்லாக உள்ள கொண்டு வருவாங்க. இன்ஜினியர்ஸை கொண்டு வந்து அழகாக போட்டு பிளான் பண்ணி கட்டுறதெல்லாம் இந்த தன்மையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை தான் குறிக்கிறது. அந்த கனவு வீட்டில் இருக்க முடியாமல் போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த சந்திரன் கூட ராகு கேது தொடர்பாக இருக்குது. அந்த வீட்டில் போய் இருக்க முடியாத சூழ்நிலைகளுக்கு ஏதாவது ஒரு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கடன் வாங்கி கட்டியிருப்பாங்க, அதுக்கு லோன் போயிட்டு இருக்கும், கட்ட முடியாத சூழ்நிலைகள் கூட செவ்வாய் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கான தசா புத்தி, அவங்களுக்கான அந்த கோச்சார கிரக நிலைகள் எங்கேயாவது ராகு கேது ஆல்ரெடி பிறப்புலேயே கேது உட்காந்துருக்கு, ராகு கேதும் சேர்ந்து தூண்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இஷ்யூவை கொடுக்கும். சப்போஸ் இவங்களுக்கு அந்த பணம் தானே கட்ட முடியும். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது அங்கே அடி வாங்குச்சு. இப்போ உங்களுக்கு கரெக்டாக மந்த்லி எனக்கு 1ஆம் தேதி ஆனால் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுதுங்க, கரெக்டாக லோன்காரன் எடுத்துடுறான், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. கரெக்டாக இந்த ஆளுக்கு வேலை போயிடுது, என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதான், அந்த வீட்டை விட்டுட்டு வர மாதிரி சூழ்நிலைகள் அமையும். ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த இது எல்லாத்தையோட தொடர்பு. அப்போ வருமானம் குறிக்கக்கூடிய அமைப்பு அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கேயாவது பிரச்சனையாகுதா, அடுத்து தசாபுத்தி காலங்களை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி அடைக்கிறோன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் கடன் மேலே கடனாக வந்து என் தலையிலே வந்து உட்காருது, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. இந்த கடன் அடைக்கிறதுக்கான வழியும் சொல்லுங்கள், எந்தெந்த ராசிக்கு இந்த வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, பொதுவாகவே வந்து 6ஆம் இடம் நம்மளுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடம். இப்போ காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு உங்களுக்கு கன்னி தான் வரும். ரண ருண வியாதி கடன் நோய் எல்லாத்தையும் குறிக்குது. 6, 8, 12 அப்படிங்கிறது நம்மளுடைய லக்னத்துக்கு. ஸோ இதில் நம்ம சும்மா காலச்சக்கரத்துக்கு 6, 8, 12ன்றோம்னா நமக்கு கன்னி விருஷகம், அதே மாதிரி 12ஆம் இடம்ன்றது நமக்கு மீனம். தீரா கடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இவங்கெல்லாம் என்னங்க பண்ணலாம், ஏதோ சொல்யூஷன் கொடுங்க. எல்லா பிரச்சனையும் ஓகே, எப்போ பாரு கடனை பற்றி தான் நாங்கள் போராடிட்டே இருக்கோம், இதுக்கு ஏதாவது விமோசனம் உண்டா அப்படின்னு கேட்குறோம்ல. ருண விமோசனர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். கும்பகோணத்துக்கிட்ட இருக்கு. டெஃபினட்டாக போய் இதை சர்ச் பண்ணி பாருங்களேன், எல்லாமே இருக்கு. தீரா கடன் தீரக்கூடிய அமைப்பு டெஃபினட்டாக உண்டு. இது மட்டும் இல்லைங்க, இது ஒரு விஷயம் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, அது ஒரு வருஷத்தில் ஒரு நாள் என்றைக்கோ போய்க்கிறேன். இன்றைக்கி என்னால் ரெகுலராக என்னோட லைஃப்பில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடுன்னு ஒரு இருக்குது. லட்சுமி நரசிம்மர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த லட்சுமி நரசிம்மர் போய் புதன்கிழமையிலையும் சனிக்கிழமை ஒரு 9 வாரம் தொடர்ந்து போய் அங்கே நெய்தீபம் ஏற்றிட்டு வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. என்னால் என்கிட்ட லட்சுமி நரசிம்மர் ஃபோட்டோவே இருக்குங்க வீட்டில் அப்படின்றப்போ கோயிலுக்கும் போங்க. பட் பானக்கரம் வச்சு நீங்கள் வழிபட தொடர்ந்து 48 நாள் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தீர்க்க முடியாத கடன் தீரும். இல்லைங்க எனக்கு கடன் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒருத்தன் தர வேண்டிய பணம் இருக்குது, அவன் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுட்ருக்கான், அந்த பணம் வந்தால் நல்லாயிருக்கும். 9 வாரம் தீபம் ஏற்றுங்க சார். பணக்கிறதுக்கான அந்த கோயிலுக்கான ஒரு நிலை வாங்கி கொடுங்க, வெள்ளம் இதெல்லாம் வாங்கி கொடுங்க, என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுங்க. டெஃபினட்டாக அந்த பணம் உங்கள் கைக்கு திரும்ப வரும். இது வந்து என்னுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லி அவங்க எனக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம். ஓகே, 1-2 பேர் இல்லை, ஏகப்பட்ட பேர். கரெக்டு மேடம். இப்போ வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்தந்த விஷயங்களுக்கு இன்றைக்கி சொல்யூஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி மேடம்.